பேரிருப்பணி மாற்றினவர்களுக்கு வாசித்தளிக்கும் நன்றி மடல். என் கவிதையின் பெயர் கருப்பு, அதுதான் இந்த கவிதையின் சிறப்பு. என் கவிதையின் பெயர் கருப்பு, அதுதான் இந்த கவிதையின் சிறப்பு. கருமையில் இத்துணை ஒலியா, கருமையில் இத்துணை ஒலியா, உம்மால் கண்டு வியந்தது என் கண்கள், உம்மால் கண்டு வியந்தது என் கண்கள். இது கடமைக்காய் சொல்லும் நன்றி அல்ல, மன நிறைவுக்காய் சொல்லும் நன்றி, மன நிறைவினில் சொல்லும் நன்றி. வந்தை பங்கெனும் குன்றில் ஏற்றப்பட்ட விளக்கின் ஒளியாகி விழியாகி வழியாகி ஓராண்டாய் எரிந்து கொண்டே இருக்கும் என் தந்தைக்கு இறை மக்களின் சிரம் தாழ்ந்த நன்றிகள். பேச்சினில் இனிமையாய், வாக்கினில் வாய்மையாய், இறைப்பணியில் மேன்மையாய், இறைவாழ்வில் தூய்மையாய், திட்டமிடுதலில் பொறுப்பாய், செயல்படுவதில் துடிப்பாய், செய்து முடிப்பதில் சிறப்பாய், தவறை சுட்டுவதில் நெருப்பாய், யாரிடமும் நடப்பதில்லை வெறுப்பாய், செயல்கள் இருக்காது நடிப்பாய், சுறுசுறுப்பில் நீவீர் எறும்பாய், சுவைப்பட பேசுவதில் குறும்பாய், நெஞ்சுரத்தில் இரும்பாய், பல நெஞ்சங்கள் சுவைத்திடும் கரும்பாய், நேர்மறை சிந்தனையில் இயல்பாய், எங்கள் நெஞ்சங்களை தொட்டீர் அழகாய், மதிப்பளிப்பதில் மன்னனாய், மனம் நோகாமல் நடப்பதில் அண்ணனாய், விசாரிப்பதில் நீவீர் வேந்தனாய், சிரிப்புக்கு என்றும் அரசனாய், அப்பப்பா அளப்பரிய பண்புகளுக்கு பேரரசனாய், மக்கள் மனதில் ஆட்சி செய்த உங்களை வாழ்த்தி வணங்கி நன்றியை காணிக்கையாக்குகிறோம். எங்களுடன் இன்னும் சில ஆண்டுகள் இருந்திட மனம் ஏங்கி தவிக்கின்றது. அதைவிட உங்கள் உடல்நிலை முக்கியம் என்ற உண்மை எங்களை அமைதிப்படுத்துகிறது. கடவுள் எழுதிய கருப்பு கவிதை நீங்கள். ஆம், கடவுள் எழுதிய கருப்பு கவிதை நீங்கள். கடவுள் எழுதிய சிறப்பு கவிதையும் நீங்கள்தான். கடவுள் எழுதிய சிறப்பு கவிதையும் நீங்கள்தான். இந்த கவிதையை கடந்த ஓராண்டு முழுவதும் ரசித்து வாசிக்க வாய்ப்பளித்த கடவுளுக்கும் உங்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி கூறி வாழ்த்தி வணங்கி நலனுக்காய் வேண்டி முடிக்கிறோம். இவன் வந்தை இறை மக்கள்.